அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு இவர் இந்த சகோதரருக்காக என்ன கேட்டாலோ அதே போல் இவருக்கும் நீ கொடுத்துரு அப்படின்ட்டு நம்மளுக்காக துவா செய்வாங்க. நம்ம யாருக்கும் கெட்டது கேட்கக்கூடாது. கெட்டது கேட்டோம் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் மலக்கு இருந்துக்கிட்டு அதே போல் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்ல விஷயங்களை கேட்போம். வர பிறருக்காக அதிகமாக துவா செய்வோம். ஏன்னா அந்த துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்காக மலக்குமார்களே துவா செய்வாங்க. இறைவனிடத்தில் அந்த துவா உடனே கபூலாக்குறது. அதனால துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஜப்போட பிறை தெரிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஜப் பிறை தெரிந்த உடனேயே ஒரு துவா அதிகமாக ஓதுனாங்க. அதாவது ரஜப் மாதமும் ஷாபான் மாதங்களில் ஓத வேண்டிய ஒரு துவா. எதுக்காக அப்படின்னா, எங்களுக்கு ரஜப், ஷாபான், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரமலான். அப்படிப்பட்ட ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு ரஜப் மாதம் வந்தப்பவே ரசூலுல்லாஹ் துவா கேட்பாங்களாம். துவா கேட்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். மேலும் 4 மாதங்களை புனிதமான மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் ரஜப். 3 மாதங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த 4 மாதங்களில் போர் செய்யக்கூடாது, எந்த இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க. இப்போது 12 மாதம் இருக்குது. ஆனால் இந்த 4 மாதத்தை மட்டுமே புனிதமான மாதம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ ஏதோ ஸ்பெஷல் இதில் இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் நன்மையான அமல்களை நம்ம அதிகமாக செஞ்சு நமக்கு என்னெல்லாம் இறைவன்கிட்ட வேணுமோ இம்மை மற்றும் மறுமைக்கான தேவைகளை அதிகமாக அவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அதில் ரசூலுல்லாஹ் ஓதுன அந்த ரஜப் மாதம் வந்துட்டால் இந்த துவாவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. அது என்ன துவா அப்படின்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஒ ஷாபான ஒ பல்லிக்னா ரமலான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஒ ஷாபான ஒ பல்லிக்னா ரமலான். அதோட அர்த்தம் என்னென்னா, இறைவா ரஜப் மற்றும் ஷாபான் மாதங்களில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். இதான் அந்த துவா. முடிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுமே 100 முறை ஓதுனா கூட சின்ன துவா தான். நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக இந்த துவா ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் ஏன் கேட்டாங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு நமக்கு ரமலான் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் சொல்லலாம். இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. மேலும் கபரில் உள்ளவங்க, அதாவது இறந்தவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்களாம், ரமலானுடைய ஒரு நாளை எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு சிறப்பான நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலான் மாதம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா உங்களே என்னையும் அதை அடையக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பான. ஆமீன். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வானத்தோட வாசலையே திறக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹ் அவங்க எல்லாரும் இருக்காங்க. அப்போ இருக்கும்போது மக்களில் ஒருத்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உமர் ரலியல்லாஹ் அவங்க தொழுதுட்ருக்காங்க. அப்போது மக்களில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தோ வாசீலா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரசூலை முடிச்சுட்டு திரும்பி கேட்குறாங்க, இன்னென்ன வார்த்தைகளை மொழிஞ்சவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு மக்கள் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் தான் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த வார்த்தைகளை கேட்டு நான் வியப்புற்றுட்டேன். இதற்காக வானத்தோட வாசல்கள் திறக்கப்படுது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதுலேருந்து இந்த துவாவை நான் ஒரு நாள் கூட ஓதாமல் இருந்ததே இல்லை அப்படின்னு அந்த சஹாபி அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு சொல்கிறேன், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத வாசீலா.
அர்த்தம் என்னென்னா, அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன், எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன். நான் ஏன் வந்துட்டு அரப் மட்டும் சொல்லாமல் தமிழ் அர்த்தமும் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, அரப் தெரியாதவங்க தாராளமாக தமிழில் ஓதுங்க. தமிழில் ஓதும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமாக வந்து அந்த இதுதான் இதோட அர்த்தம் அப்படின்னு நம்ம உணர்ந்து இதாக ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் அரப் தெரியாதவங்க தாராளமாக தமிழில் ஓதுங்க. இன்னும் நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் கபுலாக்கப்படக்கூடிய நேரம் ப்ளஸ் வந்துட்டு வானத்தோடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா, இந்த துவா சொல்கிறதின் மூலமாக ப்ளஸ் வந்துட்டு அதான் இக்காமத் சொல்லும்போது, அப்புறம் லுகருடைய நேரத்தில், அப்புறம் திங்கள்கிழமை, வியாழன்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்புறம் அரஃபாவுடைய நாளில், அப்புறம் இரவின் பிற்பகுதி அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்தில், அடுத்து ரமலானுடைய மாதம் ஃபுல்லாக இது நான் இப்போ சொன்னது ஃபுல்லாமே வானத்தோட கதவுகள் திறக்கக்கூடிய நேரம் ப்ளஸ் நம்மளுடைய துவாவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த நேரத்தில் துவா செய்யக்கூடிய மக்களாக நம்ம ஆகுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவையும் அதிகமாக ஓதி கேளுங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக கேட்ட ஒரு பிரார்த்தனை என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ர் வல் கில்ல வ தில்லதி வ அஊது பிக்க மின் அன் அதுலிம அவ் உலுலம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ர் வல் கில்ல வ தில்ல வஅஊது பிக்க மின் அன் அலுலிம அவ் உலுலம். அதோடைய அர்த்தம் என்னென்னா, யா அல்லாஹ், வறுமை, ஏழ்மை, இழிவு ஆகியவற்றை விட்டும், நான் பிறருக்கு அநீதம் செய்வதை விட்டும், பிறரின் அநீதிக்கு ஆளாவதை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த ஒரு துவா இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஒவ்வொரு மஹ்ரிப் தொழுகையும் கிடையாது, நீங்கள் எல்லா தொழுகைக்கு பிறகுமே இந்த ஒரு துஆ ஓதிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். இதிலிருந்து ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்கிட்ட பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் கேட்போம், அல்லாஹு தாலா நம்மளுக்கும் இதுலேருந்து பாதுகாப்பு தந்துட்டான் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை பரக்கத் நிறைஞ்சதாகவும் சந்தோஷம் நிறைஞ்சதாகவும் நிம்மதி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாகவும் மாறிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடலில் வந்து ஓடினாங்க, அந்த இது பண்ணிட்டு போனாங்க, கடலுக்குள்ளே போனாங்க. அல்லாஹ் வந்து அவங்களோட வழியை வந்து மாற்றலை, அதாவது மூசா நபியை வந்துட்டு அவங்களுக்கு வழியை மாற்றி கொடுக்கல, அந்த கடலில் தான் வந்து அல்லாஹ் தஆலா பிளந்தான். அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து நெருப்புக்குள்ளே இருக்கும்போது அந்த நெருப்பை வந்து அவங்கள வந்து நெருப்புலேருந்து இது பண்ணலை, அந்த நெருப்பையே வந்து அவங்களுக்கு குளிராக வந்து மாற்றினான். மீனுக்கு வயிற்றில் இருக்கும்போது கூட ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை, தெளிவான ஒரு ஈமான் இருந்துச்சு, அல்லாஹ் காப்பாற்றிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அவன் நம்பின எல்லாருக்குமே அல்லாஹு தாலா அவங்களோட பாதையை அப்படியே மாற்றலை, அவங்களோட வழியை அப்படியே மாற்றலை, அந்த வழியில் இருந்தே ஒரு வழியை வந்து பிறக்க வச்சான். மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுற எல்லாத்துக்குமே அல்லாஹ்வை மட்டும் நம்ம தெளிவாக நம்பி அவன்கிட்ட மட்டுமே அவனை மட்டுமே நம்ம முழுமையாக நம்பி தெளிவான ஈமானாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் நம்மளை கைவிடவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் இந்த 3 துஆக்களையுமே அதிகமாக ஓதுங்க. நிச்சயமாக அவனை அதிகமாக திக்ரு செய்கிறதின் மூலமாகவும் அவனை அதிகமாக நினைக்கிறதின் மூலமாகவும் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக, ஒரு பரக்கத் நிறைஞ்ச வாழ்க்கையாக, ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக போகும். அதில் எந்தவித மாற்றமே கிடையாது. ஏன்னா அவன் நம்மளை படைத்ததே இந்த உலகத்தில் வந்துட்டு நம்மளை சோதிக்கிறதுக்காக தான், அவனை வணங்குறதுக்காக மட்டும்தான் நம்மளை படைச்சிருக்கான். நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு இது ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. அவன்கிட்ட மட்டுமே கேளுங்க, அவன் மட்டுமே போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் சொல்கிறேன், அவன்கிட்ட மட்டுமே கரமேந்தி கேளுங்க, நிச்சயமாக வெறும் கையாக திருப்பி அனுப்பவே மாட்டான். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.